பொதுவாக ஏகாதசி விரதம் அனைவரும் செய்ய வேண்டும். அன்றைய தினம் ஒருவேளை சாப்பாடு ஒருவேளை பலகாரத்தோடு இருப்பது உயர்ந்தது. மத்தியானம் சாப்பிட விடாமல் மத்தியானம் விரதம் இருந்துவிட்டு ராத்திரிலும் பலகாரம் சாப்பிடுவது. சில பேர்கள் சஷ்டி விரதம் போன்றவைகள் ஷஷ்டி விரதம் இருந்துவிட்டு சதுர்த்தி விரதம் இருந்துவிட்டு சனிக்கிழமை ஆஞ்சநேய சுவாமிக்காக விரதம் இருந்துவிட்டு இரவிலே பலகாரம் சாப்பிடுவார்கள். ஏகாதசி என்று ஒருவேளை பலகாரம் ஒருவேளை பால் பழம் ஒன்று சாப்பிடுவது. விரதம் என்றாலே சாப்பாடு இல்லாமல் ஒருவேளை பலகாரம் ஒருவேளை பால் பழம் சாப்பிடுவது என்பதுதான் உயர்ந்தது. அந்த காலத்திலே எல்லாம் பல்ல தண்ணி கூட படாமல் தண்ணி கூட குடிக்காமல் சுத்தமாக உபவாசமெல்லாம் இருந்தார்கள். இந்த காலத்துக்கு அதெல்லாம் சக்தி இல்லாததுனால ஒருவேளை பலகாரம் ஒருவேளை பால் பழம் சாப்பிட்டு விட்டு விரதங்கள் பகுதியை செய்வது நல்லது. ஆண் பெண் இருவருமே செய்ய வேண்டியதுதான். இப்பொழுது உள்ள நிலையில் ஆண்களுக்கு பல பேர்களுக்கு உத்தியோகம் இல்லாமல் வந்து விட்டதனால் அவர்கள் விரதங்களை செய்வது கடினமாக இருப்பதனால் பெண்கள் அதிகமாக விரதங்கள் உபவாசங்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்பொழுது பெண்களும் உத்தியோகம் சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கும் விரதங்கள் இருப்பது மிக கடினமாக இருக்கிறது. ஆக விரதம் செய்ய வேண்டியது மனிதனாக பிறந்தவர் இருவருமே செய்ய வேண்டியது தான். எந்தெந்த விரதங்களை எப்போது செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு முயற்சி எடுத்து அவைகளை முறையாக கடவுள் வழிபாடு, பலகாரம் சாப்பிடுவது, பகவன் நாமத்தை சொல்வது, இவைகளெல்லாம் தான் விரதத்தினுடைய ஒரு நியமங்கள், நிஷ்டைகள்.